ஆண்டவர் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் சிந்தைகளை கொஞ்ச நேரம் நான் திசைத்திருப்ப நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. நம்முடைய ஆண்டவர் அற்புதத்தின் தேவன், நம்முடைய ஆண்டவர் அதிசயமான தேவன். இந்த காலை வேளையிலே சங்கீதத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 17வது வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார், தேவரீர் என் துணையும், தேவரீர் என் துணையும், என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர், என் தேவனே தாமதியாதேயும், என் தேவனே தாமதியாதேயும். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையிலே சங்கீதக்காரன் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தையை நான் இந்த இடத்திலே நமக்கு நினைவுபடுத்த நான் வாஞ்சிக்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். The Lord is thinking about me. நம்முடைய ஆண்டவர் நம்மேல் நினைவாக இருக்கிறார். God is always thinking about us. நம்முடைய வாழ்வை குறித்து, நம்முடைய ஜீவியத்தை குறித்து, நம்முடைய பரிசுத்தத்தை குறித்து, நம்முடைய நடக்கையை குறித்து, நம்முடைய வாழ்வின் தேவைகளை குறித்து ஆண்டவர் எப்பொழுதும் நினைவாக இருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, கர்த்தரோ என்மேல் அவர் நினைவாக இருக்கிறார். பல நேரங்களிலே சூழ்நிலைகளின் நிமித்தமாய் நாம் ஆண்டவர் மேல் கோபப்படுகிறோம். ஆண்டவர் என் மேல் நினைவாயில்லை, ஆண்டவர் எங்களை மறந்து போய்விட்டார், ஆண்டவருக்கு எங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குமா, எங்களை எல்லாம் அவருக்கு நினைவு இருக்குமா? ஏன் எனக்கு எங்கள் ஆண்டவர் நினைவு இருந்திருந்தால், ஆண்டவர் எங்க மேல நினைப்பா இருந்திருந்தா, ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு சங்கடங்கள், இவ்வளவு வருத்தங்கள், நஷ்டங்கள் இதெல்லாம் வருவதற்கான காரணம் என்ன? எவ்வளவோ முயற்சிக்கிறோம், ஒரு காரியத்திலையும் நம் விமோசனத்தை பார்க்க முடியவில்லை. இப்படி பல போராட்டங்களின் நிமித்தமாய் கர்த்தர் என் மேல் நினைவாய் இல்லை என்று நாமளாகவே நாம் முடிவு செய்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். The Lord is thinking about me. ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை குறித்த சிந்தை, நம்மை குறித்த எண்ணங்கள், நம்மை குறித்ததான நினைவுகள், நம்மை குறித்ததான காரியங்களை ஆண்டவர் எப்பொழுதும் அவர் மனதிலே அவர் நினைவில் வைத்திருக்கிறார். எப்பொழுதும் அவர் நினைவாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒரு தாய் தன் பாலகனை பால் கொடுக்க மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொன்ன தெய்வம். அப்படியானால் பெத்த தாய் கூட மறக்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் உன் நினைவாக நான் இருக்கிறேன், நான் உன்னை பற்றியதான நினைவுகள் என் இருதயத்திலே எப்பொழுதும் இருக்கிறது என்பதை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். என்னிடத்துல கேட்கலாம், ஆண்டவர் நினைவாயிருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள், எப்படி நினைவாயிருக்கிறார்? அருமையானவர்களே, அதுக்கு நிறைய ஆதாரங்கள் உண்டு வேதத்திலே. ஒரு சில விஷயங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். மத்தேயு 10:30 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்பதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நம்ம தலையில் இருக்கிறதான முடி has been counted by God. தேவனால் இவைகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய தேவன் நம் மேல் எவ்வளவு நினைவாய் இருந்தால் நம்முடைய முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கும். இன்னும் ஒரு விளக்கமாய் சொல்லுகிறேன். நம்ம பிரயாணப்படும் போது, பிரயாணத்துக்கு போகிற போது, பிரயாணத்திலே எத்தனை பை வச்சிருக்கிறோம்ன்றத கவுண்ட் பண்ணிட்டு போவோம். எத்தனை நம்ம பைகள் வைத்திருக்கிறோம் என்பதை நாம் எல்லோரும் நாம் கவனித்து, இத்தனை பை இருக்கிறதா, ஏறுகிற போது எண்ணுகிறோம், இறங்குகிற போது எண்ணுகிறோம்.
ஒரு துணி எடுக்க போவோமானால் எத்தனை பை வாங்கி இருக்கிறோம் என்பதை பார்த்து அதில் எத்தனை செட்டு துணிகள் வாங்கி இருக்கிறோம் என்பதை கவுண்ட் பண்ணிட்டு வெளியில வரும்போது பார்க்கிறோம், வீட்டுக்கு வந்த போதும் அதை செக் பண்ணுகிறோம், சரியானபடி நாம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோமா? காரணம் என்ன? எல்லாம் நம்முடைய நினைவு. அருமையானவர்களே, அப்படித்தான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவருடைய சித்தமே அல்லாமல், அவருடைய விருப்பமே அல்லாமல் ஆண்டவர் ஒருபோதும் இந்த தலையில் உள்ள முடியை கீழே விடுகிறதில்லை என்று சொன்னால், என் ஆண்டவர் எப்பொழுதும் என் மேல் நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை குறித்ததான நினைவுகள் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் நினைவாகவே இருக்கிறார். எப்பொழுதும் நம்மை குறித்த சிந்தை இருக்கிறது. ஒரு தகப்பனுக்கு என்ன சிந்தை இருக்கும்? ஒரு தாய்க்கு என்ன சிந்தை இருக்கும்? என் பிள்ளை எப்படி வளர்க்கணும், என் பிள்ளைக்கு என்ன செய்யணும், என் பிள்ளை மற்றவங்களை காட்டிலும் நல்ல நிலைமைக்கு வரணும், என் பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும், என் பிள்ளையை நல்ல உத்தியோகத்தில் கொண்டு போகணும், நல்ல ஊழியக்காரன் ஆக்கணும், நல்ல ஊழியக்காரியாக என் பிள்ளையை உருவாக்கணும் அப்படிங்கிற தரிசனம் இது நேற்று இன்று வருகிறது அல்ல. அந்த குழந்தை தாயின் கருவில இருக்கும் போதே அந்த நினைவுகள், அந்த எண்ணங்கள் நம்மை ஆக்கிரமிக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பல ஆண்டுகள் கழித்து அது பூரணம் அடைகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. நீங்களும் நானும் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல மாறிவிடுகிறோம். ஆனால் ஆண்டவர் மாறுகிறவர் அல்ல. கர்த்தரோ என்மேல் அவர் நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா. என்னை பற்றிய சிந்தனை அவருக்கு உண்டு. அருமையானவர்களே, இன்னும் சில விஷயங்களை சொல்லுகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்த நினைவுகள் ஆண்டவருக்கு இருக்கு. ஆண்டவர் எப்பொழுதும் நினைவாக இருக்கிறார். எரேமியா தீர்க்கன் மூலமாக சொல்லுகிறார், உன்னை குறித்து எனக்கு ஒரு சிந்தனை நினைவுகள் இருக்கிறது. அது தீமைக்கானது அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்த சிந்தனை அவருக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே சங்கீதம் 103:14 வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். நம்ம எல்லாரும் பாவிகள், அக்கிரமக்காரர்கள், துரோகிகள், ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிறவர்கள் இருந்த போதும் அவர் நம்மை பார்த்து அவர் நம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 139:2 வாசிப்போமானால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். என் ஆண்டவர் என் மேல நினைவா இல்லைன்னா, என் ஆண்டவர் அதெல்லாம் நினைச்சு பார்க்கலன்னா, என் மேல் ஆண்டவர் எப்பொழுதும் நினைவா, என்னை குறித்த சிந்தனைகள் ஆண்டவருக்கு இல்லைன்னா, என்னை தூரத்தில் இருக்கிற என்னுடைய நினைவுகளை அவர் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, சில பேருடைய உறவுகள் ரொம்ப தூர தேசத்தில் இருப்பாங்க. ஆனா மனசெல்லாம் அங்கதான் இருக்கும். பிள்ளைகள், பேர பிள்ளைகள் மீது, மகன் மீது, மகள் மீது, புருஷன் மீது, மனைவி மீது, அவங்க மேலதான் அந்த மனசு பூரா இருக்கும். இவங்க சரீரம் மட்டும்தான் இங்க இருக்கும். ஆனா மனது, எண்ணங்கள், நினைவுகள் அவங்களோட நடந்து போனது, அவர்களோட ஷாப்பிங் போனது, அவர்களோட உட்கார்ந்து சாப்பிட்டது, அவர்களோடு விளையாடி கொண்டிருந்தது, அவர்களோடு நல்ல சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரங்கள், இவைகள் எல்லாம் நினைவுகளிலே, சிந்தைகளிலே ஆக்கிரமிக்கிறது. ஆண்டவரும் அப்படித்தான். நம்ம தூரத்தில் இருக்கிறாலும் நம்முடைய நினைவுகளை அறிகிறார். காரணம், ஆண்டு பக்தன் சொல்லுகிறார் 40வது சங்கீதம் 17, கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். The Lord is thinking about me.
என் தேவன் எப்பொழுதும் என்னை குறித்த நினைவுகள். அருமையானவர்களே, எத்தனை சம்பாதித்தாலும் தகப்பனுக்கு தன் பிள்ளையை குறித்த நினைவுகள். என் பிள்ளையை நல்லா உருவாக்குமையா, இந்த சமுதாயத்துல நல்ல நிலைமையில கொண்டு வந்துடணும், என் பிள்ளையை நல்ல நிலைமையில உருவாக்கணும். அப்ப இந்த காரியங்களை பார்க்கிற போது என் தலைமுடியெல்லாம் என்னப்பட்டிருக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்படின்னு உன்னை குறித்து தான் நான் சிந்தனையா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இங்க சொல்லுகிற போது நம்ம பார்க்கிறோம், என் உட்கார்தலை எழுந்திருக்கிறதுலையும் நீர் அறிகிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் ஆண்டவர் சொல்றார். இதனுடைய பிரதிபலிப்பு என்ன? எப்பொழுதும் கர்த்தர் என் மேல் நினைவாய் இருக்கிறார் என்பதுதான் பொருள். அல்லேலூயா. அன்பானவர்களே, இப்பொழுது நம்ம பார்க்க போகிற காரியங்கள், முதலாவது விஷயம், கர்த்தர் அன்னாளை அவர் நினைந்தருளினார். ஆண்டவர் அன்னாளை, தேவன் அன்னாளை ஆண்டவர் நினைத்து பார்த்தார். அவர் நினைவாகவே இருந்தார். அன்னாளை குறித்த சிந்தை ஆண்டவருடைய சிந்தையிலே இருந்தது. அன்னாளை குறித்த நினைவுகள் ஆண்டவருடைய எண்ணத்திலே இருந்தது. ஆகவேதான் அன்னாளை கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். ஆண்டவர் அன்னாள் மேல் நினைவாயிருந்த தேவன். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரின் மேல் நினைவாயிருந்தால் என்ன நடக்கும் என்பதைத்தான் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போமானால், அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அன்னாளை நினைத்தருளினார். ஏன் அன்னாளை நினைக்கணும்? ஏன் அன்னாளை நினைச்சு பார்க்கணும்? ஏன் அன்னாள் மேல் ஆண்டவர் நினைவாக இருக்க வேண்டும்? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு புலப்படாத இடத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரிசுத்தம் ஒன்றுதான் அங்கு உண்டு என்கிற இடத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அசாதாரணமான தெய்வம் இந்த பூமியில் இருந்த ஒரு சாதாரண மனுஷி, ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவள், ஒரு சாதாரண ஒரு மனுஷி, தன்னுடைய தேவைகளுக்காக அழுது புலம்பிக் கொண்டிருந்தவளுடைய அவள் மேல் ஆண்டவர் நினைவாய் இருந்ததற்கான காரணம் என்ன? அருமையானவர்களே, அந்த தேசத்திலே அன்னாளை தவிர வேற யாரும் இல்லையா? இருந்தார்கள், ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ஆனால் அன்னாளிடத்திலே ஒரு சில விசேஷ குணாதிசயங்கள் இருந்தது. The Lord remember Hannah. The Lord remember her. அவளை ஆண்டவர் நினைத்தருளினார். காரணம் என்ன? 1 சாமுவேல் 1:11 வாசிக்கும் போது, சேனைகளின் கர்த்தாவே சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு அருமையானவர்களே, அவள் ஜெபிக்கிறாள். ஆலயத்திலே போய் அவள் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து அவள் முழங்கால் படியிட்டு அவள் தன்னுடைய முகம் தரையில் பட குனிந்து அவர் அழுது அவள் விண்ணப்பம் பண்ணுகிறாள், ஜெபிக்கிறாள். தேவ சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறாள். வசனம் 10 விதமாய் சொல்லுகிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணி. எனக்கு அருமையானவர்களே, அப்ப ஜெபிக்கிறவர்கள் மேல் ஆண்டவர் நினைவாயிருக்கிறார். மனம் கசந்து அழுகிறவர்கள் மேல் கர்த்தர் நினைவாயிருக்கிறார். கர்த்தரை நோக்கி யார் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்கள் மேல் ஆண்டவர் நினைவாயிருக்கிறார். கர்த்தருடைய சன்னிதானத்தில் தங்கள் இருதயத்தை யார் ஊற்றுகிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தர் நினைவாயிருக்கிறார். அன்னாள் இவைகளை செய்தால் ஆகவே கர்த்தர் அவள் மேல் நினைவாயிருந்தார். அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவன் நம்மேல் எப்பொழுதும் நினைவாக இருக்கிறார். அதற்கு நம்ம நல்லவங்களாய் இருக்கணும் என்பது அப்புறம். ஆனா தேவனை நோக்கி பார்க்கிற அந்த உணர்வு, தேவனை தேடுகிற அந்த வாஞ்சை, தேவனுடைய சமூகத்துக்கு போக வேண்டும் என்கிற அந்த உள் உணர்வு, உத்வேகம்,
அந்த வைராக்கியம். அருமையானவர்களே, அன்னாள் வழக்கம் போல வருஷாந்தரம் வந்து ஆலயத்திலே பலி செலுத்தி போகிற ஒரு பக்தி உள்ள கணவனை பெற்றதான இந்த மனைவி பிள்ளை எல்கானா மிகவும் பயபக்தியோடு அந்த குடும்பத்தை நடத்துகிற ஒரு தெய்வ பக்தி உள்ள மனுஷன். இப்பொழுது அவளுடைய பிரச்சனை, அவளுக்கு பிள்ளை இல்லை, அவளுடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை. அவளுடைய மற்றவர்கள் எல்லாரும் அவளை விசனப்படுத்துகிறார்கள், சங்கடப்படுத்துகிறார்கள், துக்கப்படுத்துகிறார்கள், வேதனையின் மேல் வேதனை அனுபவிக்கிறாள். இந்த சூழ்நிலையின் நடுவிலே அவள் தேவனை நோக்கி முறையிட ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறார். அருமையானவர்களே, ஒருவேளை அன்னாளை போல இந்த சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். அன்னாளை போல எல்லாரும் என்னை பரியாசம் பண்றாங்க, என்னை அவமானப்படுத்துகிறார்கள், என்னை துக்கப்படுத்துகிறார்கள், என்னை சங்கடப்படுத்துகிறார்கள், என்னை விசனப்படுத்துகிறார்கள், ஏளனமாய் பார்க்கிறார்கள். மலடி என்கிற பட்டத்தோடு நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். இல்லாத ஒரு நிலைமையிலே நான் பரிதவித்து காணப்படுகிறேன் என்று ஒருவேளை நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் இந்த வார்த்தையின்படி நீங்கள் தேவ சமூகத்துக்கு போய் நீங்கள் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவீர்களானால் கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு முன்பதாக ஊற்றுகிற போது உங்கள் இருதயத்தின் நினைவுகளை அறிந்த கர்த்தர் உங்கள் தேவைகளை அற்புதமாய் சந்திக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். The Lord is remembering me. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, the Lord is always thinking about me. என் மேல் ஆண்டவர் நினைவாயிருக்கிறார். என்னை குறித்த நினைவுகள் ஆண்டவருக்கு இருக்கு, அதை யாராலும் அழிக்க முடியாது. அருமையானவர்களே, ஒரு முறை இந்த அன்னாள் போய் அழுகிறாள். நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு அவமானப்படுறேன், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க இப்படி பேசாம அமைதியா இருக்கிறீங்களே, எனக்கு பிள்ளை கொடுங்க என்று சொல்லி அவள் அழுகிறாள் புருஷனிடத்துல. அப்ப அவர் சொல்றாரு, என்ன கடவுளா உனக்கு நான் பிள்ளை கொடுக்கிறதுக்கு? கர்த்தர் உனக்கு செய்யாத பட்சத்தில் நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் உனக்கு உன் கர்ப்பத்தை திறக்காத பட்சத்தில் நான் என்ன செய்ய முடியும்? 10 குமாரர்களை பார்க்கிலும் நான் உனக்கு பெரியவன் அல்லவா என்று அவளோடு நயமாய் அன்பாய் பேசுகிறார். ஆனாலும் அன்னாள் தன்னுடைய மனதை சமாதானப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அருமையான தேவ பிள்ளை, இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை சமாதானப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு கட்டத்திலே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். எல்லாரும் பேசுறாங்க, பாஸ்டர் ஆலோசனை சொல்றாங்க, பாஸ்டர் ஆலோசனை சொல்றாங்க, எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் ஆலோசனை சொல்றாங்க, ஆனால் அதை திருப்தியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் மனம் சமாதானம் அடையவில்லை, என் மனம் ஏங்குகிறது, என் மனம் துக்கிக்கிறது, என்னுடைய மனம் வியாகுலப்படுகிறது. என் மனதிலே இந்த வறண்ட நிலைமையை நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய உள்ளத்திலே ஒரு சமாதான குறைவை நான் சுமந்து கொண்டே இருக்கிறேன் என்று ஒருவேளை சொல்லுவீர்களே, ஆனால் அன்னாள் செய்ததை நீங்கள் செய்யுங்கள். தேவ சமூகத்துக்கு போங்க. தேவ சமூகத்துக்கு போய் ஆண்டவரே என்று உங்கள் இருதயத்தை உடைத்து ஊற்றுங்கள். மனம் கசந்து அழுங்கள். மனிதர்களுக்கு முன்பாக அழாதபடிக்கு, மனிதர்களுக்கு முன்பதாக இருதயத்தை ஊற்றாதபடிக்கு கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவர் விண்ணப்பத்தை கேட்கிற அந்த ஸ்தலத்திலே போய் நின்று நீங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்களேயானால் உங்கள் ஜெபத்தைக்கு கர்த்தர் பதில் கொடுத்து அற்புதமாய் நடத்த போதுமானவர். அருமையானவர்களே, வசனம் 15 சொல்லப்பட்டிருக்க அவருடைய இருதயத்தை உடைத்து ஊற்றினால் தொடர்ந்து உள்ள வசனங்களை வாசிப்பீர்களானால் அன்னால் குறிப்பிட்ட காலத்திலே அவள் ஒரு குமாரனை கர்த்தர் கொடுத்தார். பொருத்தனை பண்ற ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தால் நான் இந்த குமாரனை என்னாலும் உம்முடைய சந்நிதியில் கொண்டு வந்து வச்சிருவேன். அவனுக்கு பணிவிடை செய்வான், உம்முடைய சன்னிதானத்தில் அவள் சேவை செய்வான் என்று அவள் பொருத்தனை பண்ணி கொண்டாள். சொன்னது போலவே குமாரனை கர்த்தர் கொடுத்தார். சாமுவேல் என்று பெயரிட்டாள்.
என கருமையானவர்களே, இஸ்ரவேலிலே முதல் தீர்க்கதரிசி அன்னாள், அழுது புலம்பின அன்னாளுடைய கர்ப்பத்திலிருந்து பிறந்த குமாரன் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை அன்னாலை போல விடாய்த்து மனம் கசந்து அழுது புலம்பி வேதனையோடு இருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். கர்த்தரோ உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். அவர் உங்களை மறக்கல, உங்களை மறந்து போகல. உங்களுக்கு மறைவாய் அவர் தன்னை மறைத்துக் கொள்ளவில்லை. அவர் உங்கள் அருகாமையில் இருந்து அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தானும் தூரம் போன போதும் அவர் தூரத்திலிருந்து நம்முடைய நினைவுகளை அறிகிற கர்த்தர். உங்களுடைய தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. கருமையானவர்களே, அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? ஆகவே நீங்களும் நானும் அன்னாலை போல ஜெபிக்கிறவர்களாய், மனம் கசந்தவருடைய சன்னிதானத்திலே அழுகிறவர்களாய், கண்ணீர் வடிக்கிறவர்களாய், இருதயத்தை ஊற்றுகிறவர்களாய், நாம் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நிச்சயம் நம்மேல் நினைவாயிருந்து அற்புதத்தை செய்வார். இரண்டாவது காரியம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அருமையானவர்களே, இரண்டாவது இஸ்ரவேலை நினைத்தருளின தேவன். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆண்டவர், God remembered people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நினைவுபடுத்தினார், நினைவாகவே இருந்தார். நாம் எல்லாரும் அறிந்த பகுதி, 430 ஆண்டுகள் எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். ஆபிரகாமுக்கு இதை முன்னக்கூட்டியே ஆண்டவர் சொல்லிட்டாரு, 400 வருஷம் அவர்கள் உங்களுடைய சந்ததி அடிமைத்தனத்தில் இருக்கும் என்பதாக. ஆகவே யோசேப்போடு கூட போன 70 பேரில் ஆரம்பித்து 430 ஆண்டு காலம் எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவிக்கும்படியாக அந்த குறிப்பிட்ட காலம் முடியும் வரைக்கும் ஆண்டவர் அவர்கள் மேல் நினைவாய் இருந்தது மாத்திரமல்ல, அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்த உடனே சரியான நேரத்திலே, சரியான அந்த குறிக்கப்பட்ட வருஷத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நினைவுபடுத்தி அவர்களை விடுதலையாக்க மோசேயை பாளையத்துக்குள்ளே கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் ஆண்டு காலம் அடிமைத்தனத்தில் விட்டுட்டு ஆண்டவர் மறந்துட்டாரா? மறக்கல. The period of test. ஆண்டவர் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த அடிமைத்தன வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுக்கிறார். 430 ஆண்டு காலம் எல்லாவற்றையும் மறந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனார்கள். ஆனால் தேவனோ சரியாக நினைவிலே வைத்திருந்தார். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நிலைமையில் நாம் இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அக்கிரமக்காரர்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட துரோகியாக இருந்தாலும், மனம் கசந்து அழுகிற அனுபவம் இருக்குமே, ஆனால் நான் செய்த பாவம் பயங்கரமாக இருக்கிறது, கர்த்தருக்கு விரோதமாய் நான் இவைகளை செய்திருக்கிறேன் என்கிற அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விட்டு அழுகிறார்கள். 430 வருஷ அடிமைத்தனத்துக்கு பிறகு அந்த கொடுமை தாங்க முடியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பார்வோர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் சுமத்தினதான அந்த சுமைகளுடைய கொடுமையை அவர்களால் விவரிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட பயங்கரமான நிலையில் இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள்.
கர்த்தரை நோக்கி அழைத்தார்கள். ஆண்டவரே எங்களை விடுதலை செய்யும் என்றார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை விடுதலையாக்க மோசேயை ஏற்ற வேளையிலே அனுப்பினார். அருமையானவர்களே, நீங்க நினைக்கலாம், என்ன ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு போராட்டம், இவ்வளவு வியாதி, எப்ப இது முடிய போகுது? எப்ப இதுல இருந்து நான் விடுபட போறேன்? எப்ப இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் மீட்கப்பட போறேன்? அருமையானவர்களே, நீங்கள் மறந்தாலும் உங்களுடைய சரியான நேரம், சரியான காலம், கர்த்தர் குறிக்கப்பட்ட அந்த நிமிடங்கள், ஒரு நொடி, ஒரு முள், ஒரு நொடி கூட மாறாது. முன்னையும் போகாது, பின்னையும் போகாது. சரியான நேரத்திலே உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராக உங்களை அணி அணியாய் புறப்பட பண்ண அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. உங்கள் இருதயம் உடைஞ்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிற வார்த்தை அற்புதமான வார்த்தை. உங்களுடைய இருதயம் பக்குவப்படும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை அணி அணியாய் கர்த்தர் புறப்பட பண்ணுவார். நீங்க துக்கமா இருக்கிறீங்கல்ல, இழந்து போனதை நினைக்கிறீங்கல்ல, பறி கொடுத்ததை நினைக்கிறீங்கல்ல, அடிமைத்தனம் இது போதும் என்று எண்ணுகிறீர்கள் அல்லவா? உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த இடத்திலே 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை சரியான முற்பிதாக்களுக்கு சொன்ன வார்த்தைப்படி ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை சொன்னதின்படியே 430 ஆண்டுகளுக்கு பிறகு சரியான அந்த குறிக்கப்பட்ட முள் மாறாதிருக்கிற போது கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் இஸ்ரவேலை புறப்பட பண்ணினார். காரணம், கர்த்தர் இஸ்ரவேல் மேல் நினைவாயிருந்தார். அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்மேல் ஆண்டவர் நினைவாயிருக்கிறார். என்னை ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். நம்ம மனசுல பதிய வைத்துக் கொள்ளும். என் தேவன் என் மேல் நினைவாயிருக்கிறார். நினைவாயிருந்து கர்த்தர் அற்புதம் செய்வார் என்பதாக வேதம் சொல்லுகிற இந்த ரகசியங்கள். God remember people of Israel in order to deliver from all the slaves. என கருமையானவர்களே, அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கும்படியாக இஸ்ரவேலை கர்த்தர் நினைத்தருளினார். இன்னைக்கு உங்க வீட்டுல அழுது புலம்புறீங்கல்ல, என்னை நினைக்க யாருமே இல்லை, என்னை ஆண்டவர் என் மேல என்னை பத்தி நினைவா இருக்கிறாரானே தெரியல, என்னை பின்னால புரிந்து கொள்ள முடியல. அருமையான தேவ ஜனமே, அருமையான தேவ பிள்ளையே, சகோதரனே சகோதரியே, அருமையான தாய் தகப்பனே, ஆண்டவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். உங்களை மறக்கிறவர் அல்ல. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று சொன்னவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். அவர் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து இந்த நாளிலே மீட்டெடுக்க அவர் போதுமானவர். பெருமூச்சு விட்டு நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்ய மோசேயை அனுப்பினார். ஒரு ரிடீமரை அனுப்பினார். ஒரு விடுதலை செய்யக்கூடிய ஒரு இரட்சகனை அனுப்பினார். நம்முடைய ஆண்டவர் இரட்சகர். எனக்கு அருமையானவர்களே, அவரே இறங்கி வந்து நம்மை இரட்சிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். மூன்றாவது காரியம், லூக்கா 15:20 வாசிப்போமானால், உன்மேல் நினைவாயிருக்கும் தகப்பன். நாம் எல்லாரும் அறிந்த வேத பகுதி. லூக்கா 15:20 எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். தூரத்தில் வரும்போதே தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி கட்டி கொண்டு முத்தம் செய்தான். கருமையானவர்களே, நம்ம இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். லாஸ்ட் சன், இது நம்ம காணாமல் போனதான மகன் திரும்ப கிடைத்தான் என்று ஒரு தகப்பன் மகனுக்கு உள்ள உறவை ஆண்டவர் எடுத்து காண்பித்த பகுதி. இதுல நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? 2 பேர் இருந்தாங்க. ஒரு தகப்பனுக்கு அண்ணன் தம்பிங்க. அண்ணன் வீட்டோட அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா, தம்பி சொன்னபடி கேட்காம புறப்பட்டு போய் ஆஸ்திகளை சொத்து மொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு போய் சம்பிரமமாய் பேசுகிற இடத்துல அவன் செலவு செய்து, உலக பிரகாரமாக செலவு செய்து எல்லாத்தையும் அழித்து போட்டான். காசு இருக்கிற வரைக்கும் இருந்த நண்பர்கள் எல்லாரும் போயிட்டாங்க.
இப்ப காசு இல்லைன்னு ஒண்ணும் இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அழுக்கு வஸ்திரத்தோடு மாற்று வஸ்திரம் இல்லாதவனாய் தவித்து கொண்டிருந்தவன் போய் ஒரு பண்ணி மேய்க்கிறவர்களிடத்திலே போய் எனக்கு கொஞ்சம் வேலை கொடுங்கன்னு கேட்டா வேலை கொடுத்தார்கள். ஆனால் ஆகாரம் கொடுக்கல. அந்த பன்றிக்கு வைக்கிற தவணையாவது எனக்கு கிடைக்கும் என்று அவன் எடுத்து சாப்பிட போகும்போது அதை கண்ட எஜமானன் அவனை அடித்து விரட்டி விட்டான். அப்பொழுதுதான் அவனுக்கு எண்ணம் வந்தது, என் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் வேலை செய்து விட்டு தலவாழை இலையில சாப்பிட்டு விருந்து படைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நானோ இப்பொழுது பரிதாப நிலைமையில இருக்கிறேனே, ஒன்று செய்வேன், என் வீட்டுக்கு நான் திரும்பி போவேன். எங்க அப்பா என்னை மகனா ஏற்றுக்கொள்ளாட்டு பரவாயில்ல, ஒரு வேலைக்காரன்ல ஒருவனாவது என்னை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று அவன் திரும்ப போகிறான். போகிற போதே தூரத்தில் இருந்து தகப்பன் பார்த்து கொண்டிருந்தவன் அவன் தன்னுடைய மகன்தான் என்பதை அடையாளம் கண்டு கொண்டு வேகமாய் ஓடி வந்து பாதி வழியிலே அவனை கட்டி அணைத்து அழுக்கு வஸ்திரத்தோடு பண்டிகளின் கூட்டத்திலே படுத்துக் கொண்டிருந்தவனுடைய அந்த நாற்றத்தையும் பார்க்காதபடி அவனை முத்தம் செய்து அவனை கட்டி அழைத்து கொண்டு தழுவி கொண்டு அவனை குளிப்பாட்டி அவனுக்கு பல வஸ்திரங்கள் எல்லாம் அவனுக்கு புதிய மெல்லிய வஸ்திரங்களை உடுத்துவித்து மோதிரத்தை உடுத்துவித்து அவனுக்கு பாதரட்சைகளை தொடுத்து கொண்டு அவன் கொழுத்த கன்றுகளை அடித்து அவன் விருந்து படைக்கிறான். அல்லேலூயா. அருமையானவர்களே, நாம கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? தகப்பன் எப்பொழுதும் நம்மேல் நினைவாயிருக்கிறான். தூரத்துல ரொம்ப நாள் கழிச்சு வர்ற மகன் இவன் தான் அடையாளம் கண்டு கொள்ளுகிற ஒரு தகப்பன் எந்த மனநிலைமையில் இருந்திருப்பார் என்று சிந்தித்து பாருங்கள். அவர் டெய்லி போய் என் மாடியில தகப்பன் என் பிள்ளை வருவானா என்று பார்த்து கொண்டிருந்திருப்பார் அல்லவா? நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான். ஒவ்வொரு நாளும் நாம் எல்லாரும் நீதிமான்கள் அல்ல, நாம் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்திலே பாவிகள், அக்கிரமக்காரர்கள், துரோகிகள். இன்னும் உண்மை பேசுவதற்கு முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு என கருமையானவர்களே, ஏதாவது ஒரு விதத்திலே நம்மை அறியாமலேயே நம்முடைய வாழ்விலே போய் வந்து விடுகிறது. எங்கேயோ நின்றுகிட்டு நம்ம இங்க நிக்கிறோம்னு சர்வசாதாரணமா போன்ல போய் பேசுகிற வழக்கத்தை நாம் கொண்டு வரலாய் நாம் மாறிவிட்டோம். என கருமையானவர்களே, நாம் எல்லாரும் பாவிகள் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, எங்க ஆண்டவருடைய வீட்டில் எங்க அப்பா வீட்டில் எல்லா வசதிகளும் இருக்கு, இதை விட்டுட்டு நான் எங்கேயோ போய் அழைச்சி திரிஞ்சு இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேனே, இப்ப நான் என் அப்பா வீட்டுக்கு திரும்புறேன்னு மனம் திரும்பும் போது, தகப்பனிடத்துல திரும்பும் போது, தகப்பன் வீட்டுக்கு திரும்பும் போது, எப்பொழுதும் நம்மை குறித்த நினைவாகவே இருக்கிற ஆண்டவர் நம்மை கட்டி அணைத்து முத்தமிட்டு நம்மை கழுவி நமக்கு வஸ்திரங்களை உடுத்துவித்து நமக்கு மோதிரத்தை அணிவித்து என கருமையானவர்களை பாதரட்சைகளை கொடுத்து நம்மை கௌரவிக்கும்படியாக நம்ம வந்து சேர்ந்ததை, திரும்ப தேவ சமூகத்தில் இணைந்து கொண்டதை கொண்டாடும்படியாக ஒரு பெரிய விருந்து படைக்கிற தேவன் நமக்காகவே அவர் காத்து கொண்டிருக்கிறார். நமக்காகவே நம்மை குறித்த நினைவுகள் எப்பொழுதும் அவர் சிந்தையில் இருக்கிறது. கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மறக்கிறவர் அல்ல. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்விலே 22, 23, 24 வாசிப்போமானால், தகப்பன் ஊழியக்காரரை நோக்கி உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து உடுத்தி மோதிரத்தை அணிவித்து கால்களுக்கு பாதரட்சைகளை தொடுத்து கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், சந்தோஷமாயிருப்போம். மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு சந்தோஷம் எது தெரியுமா? அவர்கிட்ட நாம திரும்பி போறதுதான். அதை தவிர ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதற்கு வேற வழியே இல்லை. அவர்கிட்ட நம்ம திரும்பி போயிட்டோம்னா எப்பொழுதும் நினைவாயிருக்கிற ஆண்டவர் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். The Lord is always thinking about me. என்னை குறித்த சிந்தை ஆண்டவருக்கு இருக்கு. அன்னாலை நினைத்தால் அற்புதம் நடந்தது.
அண்ணால ஏன் நினைச்சாரு? அவள் ஜெபித்தாள், அழுதாள், மனம் கசந்தாள், இருதயத்தை உடைத்து ஊற்றினாள். இஸ்ரவேலை கர்த்தர் நினைத்தருளினார், வாக்கு பண்ணியிருக்கிறார். முற்பிதாக்களுக்கு சொன்ன வார்த்தையின்படி உன் மேல நான் எப்பயும் நான் நினைவா இருக்கிறேன், மறக்கல. சொன்னபடியே அவர்கள் முறையிட்டார்கள், பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்ணாங்க. உடனே நினைவாயிருந்தவர் அவர்களுக்கு பதில் கொடுத்து அவர்களை விடுதலை ஆக்கினார். இந்த இடத்துல இறுதியாக தகப்பன் அவன் எப்பொழுது பிள்ளையின் மேல நினைவு, உன்மேல் நினைவாயிருக்கும் தகப்பன். அருமையானவர்களே, அவன் மனம் திரும்பினான், தன் பாவம் உணர்ந்துட்டான், பாவம்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஐயோ நான் அக்கிரமம் செஞ்சுட்டேன், எல்லாம் போச்சு, பரவாயில்ல, இப்பயும் ஒண்ணு மோசம் இல்லை, நான் மகனா போகல, ஒரு வேலைக்காரனா நான் போக விரும்புறேன். இந்த ஒப்பு கொடுத்தல் இருக்கு பாருங்க, மகன் அப்படியே கட்டி தழுவுகிற இவன் எதிர்பார்க்கல. இந்த மகன் எதிர்பார்க்கல. எங்க அப்பா வந்து என்னை கட்டி பிடிச்சு அழுது முத்தமிட்டு வஸ்திரங்களை கொடுத்து மோதிரத்தை போட்டு பாதரட்சிகளை தொடுத்து என்னை கௌரவிப்பாரு, என்னை நல்லா வச்சுக்குவாரு அப்படின்னு நினைக்கல. ஆனா தகப்பன் செய்தான். ஏன்னா தகப்பனுடைய இருதயம், நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர். உலகத்தில் இருக்கிற நாமளே நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்போம் என்று அறிந்திருக்கிறோமே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்பத்தை கேட்டால் நம்ம கல்லை கொடுத்துருவோமா? மீனை கேட்டால் பாம்பை கொடுத்துருவோமா? இப்படிப்பட்ட இருக்கிற நாமளே உங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும்னு அறிந்திருக்கிற நமக்கே இப்படி இருக்குன்னா, நம்மை அணுவணுவாய் அறிந்திருக்கிற தெய்வம், நம்மேல் நினைவாய் இருக்கிற ஆண்டவர், நம்முடைய தேவைகள் நம்முடைய இருதயத்திலே சிந்தையிலே பிறவாததுக்கு முன்னே நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தெய்வம், அவர் நிச்சயம் அவர் தேவைகளை சந்திப்பார். கண்களை மூடுவோமா? அன்புடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நல்ல நாளில் எங்களோடு பேசி இருக்கிற ஆண்டவரே, பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மேல் நினைவாயிருக்கிற கர்த்தர், எப்பொழுதும் எங்கள் மேல் நினைவாயிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அன்னாலை ஆசீர்வதி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்து ஆண்டவரே மனம் திரும்பின மகனை கட்டி தழுவின தெய்வம், எங்கள் மேல் நினைவாயிருக்கிறதுக்காக நன்றி. இப்பொழுதும் இந்த சத்தத்துக்கு செவி கொடுத்த கேட்ட ஆண்டவரே, இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நினைவாயிருக்கிறதை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. மனம் கசந்து அழுவார்களானால், மனம் திரும்புவார்களானால், பெருமூச்சு விட்டு தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் பதில் தருவீராக. இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்காக நன்றி. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து கலிகூற செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஆண்டவரே இந்த டிவியிலே பங்காளர்களாய் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை மனதார நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆண்டவரே ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வலதுகரம் எங்கள் பிள்ளைகளை தாங்குவதாக. கர்த்தரோ உன்மேல் நினைவாயிருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகள் மேல் நினைவாயிருந்து தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீடிய ஆயுசு நாட்களை தருகிற கர்த்தருடைய கரத்தில் எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் சமாதானமாய், சந்தோஷமாய், ஆரோக்கியமாய், கர்த்தருக்கு மகிமையாய் வாழ்ந்து பெருக ஆண்டவரே, நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி எங்கள் பிள்ளைகள் பனையை போல செழித்து வளர கர்த்தர் உதவி செய்கிறாக. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். தேவ திட்டத்துக்கு நேராக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களுடைய பிரயாணங்கள், எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.